நகை 2017 வச்சுது. மூட்டை போகும்போது மூடிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. நாங்களும் அலைஞ்சு எங்கள் அம்மா இறந்தே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. 10,000 ரூபாய் கச்சோம். இப்போ என்ன விலை விற்கிது? நானும் 2 பொண்ணு வச்சுருக்கேன். கட்டி கொடுக்க தேவையில்லையா? நாங்களும் தினக்கூலி தாங்க. போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டு வர வேலை இல்லை எங்களுக்கு. எவ்வளோ கஷ்டங்குது எங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் வந்து கத்தி போயிடும். கத்துனாலும் தெத்திடுறாங்க இவங்க. அவ்வளோதான், போலீஸ் வந்துடுறாங்க. இதுக்கு வேறு எதுக்கும் கிடையாது. இந்த தகவல் வருது, அந்த தகவல் வருது, எல்லா நியூஸும் வருது. எங்கள் நியூஸ் மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? எங்கள் நியூஸ் ஏன் வர மாட்டேங்குது சொல்லுங்கள் நீங்களே. போலீஸ்காரங்களை நாங்கள் தாக்கலை. வரோம் பார்க்க அது நடந்துன்னு இருக்குது. இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்லிவிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்களும் கேட்டு அழுந்து போயாச்சு. தான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவை இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் யாரை எழுக்கணும்? நாங்கள் செத்தா தான் இந்த நகை வருமா? இது 3000 பேருக்கு மேலே வச்சுருக்காங்க. 3500 பேர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இறந்துட்டாங்க. எங்கள் தோழி வீட்டில் கூட 2 பேர் இறந்துருக்காங்க. இப்போ நாங்கள் இதே மாதிரி இறந்துட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இல்லை அழுவணுமா? இல்லை நாங்கள் எதனா பண்ணிக்கிட்டோமா? இந்த நகை வராதா? நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் நியாயத்தை கேட்டு சொல்லுங்கள். எல்லாம் பண்ணியாச்சு. அதான் வருவாங்க, போலீஸ் வந்து தெத்திடுவாங்க. போங்க நாங்கள் பேசுகிறோம். போங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் 2 லேடிஸு ஒரு ஜென்ஸு. எங்ககிட்ட வாங்குறது ஜென்ஸு தான். சையது ஹிப்சுர் ரஹ்மான்கிறவர், அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், இன்னும் 5 பேர், பெண்கள் ஒரு 4 பேர், அவ்வளோ பேர் சேர்ந்து அங்கே ஒரு நகை அடகு வியாபாரம் நடத்தினாங்க. அதில் வந்து நாங்கள் வட்டி இல்லா கடன், ஒரு சவரனுக்கு 10,000 தான் கொடுப்பாங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வட்டி ஹராம். அதனால் நாங்கள் வட்டி இல்லா கடன் தராங்களேங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை வாங்கினோம். 10,000 ரூபா தான் வாங்கினோம். ஒரு சவனுக்கு 10,000 வாங்கினோம். ஒவ்வொருத்தரும் 50 பவுனு, 10 பவுனு, 20 பவுனு, 30 பவுனு, 40 பவுனு, நிறைய பவுனு. இன்றைக்குள்ள விலை என்னன்னு பாருங்கள். நாங்கள் 5 வருஷமாக அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட நகைங்கெல்லாம் எங்களுக்கு மீட்டு தரணும். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அவன் 2019 வந்து இது வாங்கிட்டு போயிட்டான். ஐபி வாங்கிட்டு போயிட்டான். ஐபி யார் கொடுத்தது? ஐபியை நீங்கள் ரத்து செய்யணும். அவனை கிரிமினல் வழக்கில் நீங்கள் பதிவு செய்யணும். கிரிமினல் வழக்கு போடணும் அவன் மேலே. போட்டு அவன் கிரிமினல் பண்ணிட்டு போயிருக்கான். நகையை வாங்கி எங்கள்கிட்ட வாங்கிட்டு ஓடலை. வாங்கி இன்னொரு இடத்துல அடகு வச்சு அவன் வந்து அதிக விலைக்கு அடகு வச்சுருக்கான். வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ நாங்கள் மறு அடகு வச்சது கிரிமினலாக இல்லையா? எங்கள்கிட்ட வாங்கிட்டு எங்கள்கிட்ட தானே கொடுக்கணும். இஓடபிள்யூ ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இஓடபிள்யூ ஆஃபீஸில் ஒரிஜினல் பில்லு கேட்டாங்க. அதை நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். ஒரு 300 பில்லு கொடுத்துருக்கோமா? 500 பில்லு கொடுத்தாச்சு. 500 பில்லு கிட்ட கொடுத்தாச்சு. 300 பில் கேட்டாங்க. 500 பில்லு கிட்ட கொடுத்தாச்சு. ஆனால் அது வந்து எங்களுக்கு அவங்க இன்னும் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலை. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும்ல, குற்றவாளியை கைது செய்யணும்ல, எங்களுடைய பொருளை மீட்டு தரணும்ல. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 6வது வருஷம் ஆச்சு நாங்கள் ரோட்டில் நின்றுட்டே இருக்கோம்.